ஜெயலலிதா மணிமண்டபத்தை திறந்து வைத்த பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த மரியாதைக்குரிய மறைந்த திரு ராமசாமி படையாச்சி அவர்களுக்கு சுமார் 2.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அறிவிக்கப்பட்டு அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுக்கும் என்றும் உறுதியளித்தோம். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்திலே நாட்டு மக்களுக்கு செய்த எண்ணற்ற சேவையை பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அவருக்கு சட்டமன்றத்திலே அவருடைய முழு உருவ படத்தை திறக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் திறக்கப்படும். அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்திலே விளாத்தி குளத்திலே இசைமேதை திரு நல்லப்பசாமி அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே நினைவு சின்னம், தருமபுரி பாப்பாரப்பட்டியிலே 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாரத மாதா நினைவாலயம் பணிகள் தற்போது நடைபெறுகிறது. திருப்பூர் குமரன் அவர்களுக்கு சென்னை மணியிலே அரசின் சார்பிலே விழா, திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவலிலே புலித்தேவன் அவர்களுக்கு அரசின் சார்பிலே விழா. ஆகவே இப்படி நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவர்கள் எதையுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக உழைந்து மறைந்த மாபெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் அறிவிக்கப்பட்டு பெருமை சேர்த்திருக்கின்றது. இந்த நன்னாளிலே இந்த நேரத்திலே தெரிவிக்க நான் விரும்புகின்றேன் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சாலைக்கு நான் வருகின்ற பொழுது சொன்னார்கள், நம்முடைய மக்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு நாளை தினம் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா. அந்த விழாவிலே முதல் விழா, அந்த பிறந்தநாள் விழாவை சேலம் மாநகரம் மட்டுமல்ல சேலம் மாவட்டமே அவருக்கு விழா எடுக்கின்ற காரணத்தினாலே அந்த விழாவுக்கு நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். அந்த எத்தனை மணி? காலை சுமார் 9 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. முதல் நிகழ்ச்சி இன்றைக்கு இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி முழு உருவச்சிலையை திறக்கின்ற இந்த நன்னாளில் நாளை தினம் முதல் பிறந்தநாள் வருகின்ற பொழுது அந்த விழா நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அத்தனை மக்களும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாளை காலை 9 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த இருவரும் தலைவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முதல் பிறந்தநாள் விழாவிலே, அவர் சிலை திறக்கப்பட்ட முதல் பிறந்தநாள் விழாவிலே அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதான சாலை, ஓமலூர் பிரதான சாலை, ஓமலூர் மெயின் ரோட்டிற்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும். பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓமலூர் சாலைக்கு புரட்சித்துடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெயரை உங்கள் அத்தனை பேரின் சார்பாக அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த சாலையுடைய பெயர் இன்றைக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பல்வேறு ஊர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பேருந்தும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக திறக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை நேரத்திலே உறுதியோடு சொல்லிக் கொள்கின்றேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாங்கள் ஆனாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்தது உங்கள் துணையோடு, இருவரும் தேவருடைய ஆசியோடு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த நம்முடைய நாடாளுமன்ற சகோதரர் பன்னீர்செல்வம் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பிரம்மாண்டமான இந்த ஓமலூர் சாலையில் என்பது நாளையிலிருந்து விரைவாக பெயர் மாற்றமிட்டு அதற்குண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டவுடன் இந்த சாலை பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும். அந்த சாலையிலே மிகச் சிறப்பாக ஒளிரூட்டும் வகையிலே நம்முடைய நாடாளுமன்ற தன்னுடைய நிதியிலிருந்து பிரம்மாண்டமான மின்கோபுரத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அதனையும் இந்த நிகழ்ச்சியை திறக்கின்றேன். இந்த அற்புதமான இந்த மின்கோபுரத்தை அமைத்துக் கொடுத்த நாடாளுமன்றங்களுக்கு பாராட்டுகளையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் என்றும்
மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாள் என்றும் இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ள இம்மணிமிடத்தில் அமைந்துள்ள மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் இதயம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவச் சிலைக்கு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி பிரதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமாற உளமாற நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.